வணக்கம் சாதிகாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு முன்னாடி சங்கரா டிவியில் நாங்கள் சாதிகாஸ்ரீயை பார்த்தோம். இது வரைக்கும் சாதிகாஸ்ரீ எங்கே மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னு நேயர்கள் கேட்குறது எங்களுக்கு கேட்குது. சாதிகாஸ்ரீ திரும்ப இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. நான் அண்ணன்கிட்ட பேசும்போது சொன்னேன், முடியோட சாதிகாஸ்ரீ வந்துச்சு, இப்போ முடி இல்லாமல் வந்திருக்குன்னு. உடனே கவிஞர் சொன்னார், ஒரு முடிவோடு வந்திருக்கு அப்படின்னு. ஒரு முடிவோட இந்த மறுவாய்ப்பு சுற்றுக்கு சாதிகாஸ்ரீ வந்திருக்கிறீங்க, சாதிக்க வந்திருக்கிறீங்க. என்ன தலைப்பு? கனவும் கற்பனையும். கனவும் கற்பனையும் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசுவதற்கு சாதிகாஸ்ரீ தயார். கைத்தட்டி உற்சாகப்படுத்த நாங்களும் தயார். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கனவும் கற்பனையும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார், கனவு காணுங்கள், ஆனால் தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று. பசித்தவனின் கனவு நல்ல உணவு, காந்தியின் கனவு அகிம்சை, அம்பேத்கரின் கனவு தீண்டாமை ஒழிப்பு, வஉசியின் கனவு சுதேசி கப்பல், பெரியாரின் கனவு சுயமரியாதை, நெல்சன் மண்டேலாவின் கனவு கருப்பின சுதந்திரம், பாரதியாரின் கனவு பெண் விடுதலையும் மண் விடுதலையும், அறிஞர் அண்ணாவின் கனவு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, வள்ளலாரின் கனவு பசியில்லா உலகம், காமராஜரின் கனவு ஏழைகளின் கல்வி, அப்துல் கலாமின் கனவே கனவு காணுங்கள் என்பதுதான். நிறைய சிறு குழந்தைகளுக்கு என்ன கனவு என்று தெரியுமா? கட்டணமில்லா கல்வி வேண்டும், காசில்லா குடிநீர் வேண்டும், காற்றை ஆக்சிஜன் என்று சொல்லி அடைத்து விற்கா உலகம் வேண்டும், பசியில்லா உலகம் வேண்டும், பசி என்றால் இறங்குகிற இதயம் வேண்டும், குடிசைகளும் கோபுரமும் சமமாக வேண்டும், குருதட்சணை வேண்டும், வரதட்சணை வேண்டாம், ஓட்டுக்கு நோட்டு வாங்கும் மக்கள் வேண்டாம், மக்களை மதிக்கின்ற ஆட்சியாளர்கள் வேண்டும். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாரதியார் 1926 பாடுகிறார். அப்போ அதை கேட்ட எல்லாரும், இவருக்கு என்ன ஆச்சு, நமக்கு தான் இன்னும் சுதந்திரமே கிடைக்கலையே, அதுக்குள்ள ஏன் இப்படி பாடுறாரு என்று நினைத்தார்கள். அதுவே 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ இதை கேட்ட எல்லாரும் சொல்றாங்க, இவர் பெரிய தீர்க்கதரிசியா இருந்திருப்பார் போலியே, அதனால தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறத முன்னாடியே குறிச்சு வச்சு சொல்லியிருக்காரு என்று கூறினார். வெள்ளை அமெரிக்கா கருப்பு அமெரிக்காவிடம் மண்டியிட்டு தன் 100 ஆண்டு கால தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும். கருப்பு அமெரிக்கா வெள்ளை அமெரிக்காவை அணைத்துக் கொள்ளும். தேவாலயத்தில் கருப்பு கிறிஸ்து புன்னகை செய்து கொண்டிருக்கிறார் என்று மார்ட்டின் லூதர் கிங்கின் கனவு மெய் சிலிர்க்க வைக்கிறது. கனவு என்பது எப்படி இருக்க வேண்டும்? விடிய காலையில கன்ற கனவு பலிக்கும், முடிச்சுக்கிட்டே கன்ற கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னு நினைச்சிங்களா? இல்லைங்க, நம்முடைய கனவு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் நாட்டையும் உயர்த்துவதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்த விதத்திலையும் நம்மை சுற்றி இருப்பவர்களை பாதிப்பதாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, கனவு நாயகன் என்று அழைக்கப்படும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவருடைய கனவு நிஜமாத போது அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய நாட்டிற்கும் எந்த அளவிற்கு பெருமை சேர்த்தாரோ அப்படி இருக்க வேண்டும். என்னுடைய கனவு ஒரு நல்ல மேடை பேச்சாளராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவும் குறிக்கோளும். அதை நோக்கியே இருக்கும். கனவு என்பது மனிதனுக்கு வாய்த்த ஒரு மிகச்சிறந்த வரம். நம்முடைய குறிக்கோளை நோக்கி உந்துகிற ஒரு மிகப்பெரிய விசைதான் கனவு. நம்முடைய நாட்டுக்காக பல நல்ல தலைவர்கள் கனவு கண்டிருக்காங்க. அதில் சில கனவு பழிச்சிருக்கு, பல கனவு இன்னும் பழிக்கல. அந்த கனவுகள் நிறைவேற நாமும் கனவு காண்போம், வாழ்வை வளமாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, இந்த மன்றத்திலிருந்து சாதிகாஸ்ரீ வெளியில் போனதுக்கும் திரும்ப இப்போ சாதிகாஸ்ரீ உள்ளே வந்ததுக்கும் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ரொம்ப அழகாக தன்னை மெருகேற்றி கொண்டு இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கம்பேக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ஒரு தெளிந்த நீரோடை போல ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? கவிஞர்கிட்டே கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். சாதிகாஸ்ரீ தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ரொம்ப இனிமையாக இருந்தது உன்னுடைய பேச்சு. ஒரு இடைவிடாத தென்றல் காற்று இந்த அரங்கத்தில் வீசிக்கொண்டே இருந்ததை போன்று உன்னுடைய பேச்சு இருந்தது. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு பேச்சாளர் எப்படி நம்மை உணர வைக்கிறார் என்பது முக்கியம். அவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்குறோம் என்பது ஒரு பக்கம். ஆனால் ஒரு பேச்சாளர் நம்மை எப்படி உணர வைக்கிறார் என்பதையும் ஒரு பேச்சாளர் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கருத்தை உன்னுடைய பேச்சு மூலமாக நீ எல்லோருக்கும் நினைவுறுத்தி இருக்கிறாய் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நல்ல ஒரு தலைப்பு, ஒரு எளிமையான தலைப்பு.
கூடுமான வரை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாவற்றையும் நீ வந்து சொல்லிட்ட என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, பாரதியார் 1921ஆம் ஆண்டே இறந்துட்டார். நீ 26ன்னு சொன்ன. ஏன்னா அந்த தகவல்கள் நம்ம சரியாக சொல்லிடணும் அந்த 5 நிமிஷத்தில், இல்லையா? அப்போ தான் அது உன்னுடைய பேச்சுக்கு இன்னும் வலு சேர்க்கும். இந்த பாட்டை வந்து அவர் கிட்டத்தட்ட 1909-10 அந்த காலகட்டத்திலேயே எழுதிட்டார். அவருடைய தீர்க்க தரிசனம் என்பதற்கு இந்த பாடல் வந்து ரொம்ப அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் ஒரு பாடல். மற்றபடி உன்னுடைய பேச்சில் வந்து குறை இருப்பதாக எனக்கு தெரியல. அந்த கனவை பற்றி நீ சொன்ன விதம் ரொம்ப இனிமையாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைவாக ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய கனவுகள் அனைத்தும் பலிக்கட்டும் என்பது என்னுடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். வாழ்த்துக்கள் கண்ணா. அன்பு கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் சிந்தனை கவிஞர் அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள். சாதிகாஸ்ரீக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னு சொன்னால், பாரதியாரை பற்றிய திருத்தங்களை பாரதியார் வழித்தோன்றலே வந்து செய்கிற வாய்ப்பு சாதியா பற்றி. ரொம்ப நல்ல ஒரு உரை, ரொம்ப அடர்த்தியாக நேர்த்தியாக நிறைவாய் தயாரிக்கப்பட்டிருக்கிற உரை. தலைப்பிலிருந்து சற்றும் தடம் மாறாமல் போன ஒரு உரை, அற்புதமான உரை. என்னுடைய கனவும் பேச்சாளர் ஆகணுங்கிறது தான் அப்படிங்கிறது அந்த பிள்ளை சொன்னதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அந்த கனவு இருக்கிறதுனால தான் மீண்டும் தயாரித்து கொண்டு இதே களத்துக்கு வந்திருக்கு. அப்பா அந்த கனவை நோக்கி அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களே ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். பாரதி சார் சொன்னது மாதிரி வந்து ஒரு அழகான தென்றலை போன்ற ஒரு பேச்சு. ஆனால் அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு ஒரு தடவை தான் சொன்னார். அதை 1 கோடி முறை நம்மால் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்துல் கலாம் கனவு காணுங்கள் சொன்னார், கனவு காணுங்கள் சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அவர் சொன்னார்னா, நீ எந்த கனவை காணுகிறாயோ அந்த கனவை நீ அடைந்தால்தான் அந்த கனவு காண்பதிலே ஒரு சிறப்பு இருக்குது, இல்லையா? சும்மா வெறுமனை கனவு கண்டுட்டு போயிட்டா இப்படி. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, எது நிறைவேறாமல் உங்கள் மூளையிலே தங்குகிறதோ அதுதான் கனவாக வரும் என்று சொல்லுகிறது. டாக்டர் ஏன் கனவு வருதுன்னா, எது உங்கள் நடக்கலையோ அதையே ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கனவாக வருங்கிறான். ஆனால் அப்துல் கலாம் சொன்னார், எது நீ நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ கனவு காணுன்னு சொன்னார். இந்த 2 கனவுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? அப்போது நீங்கள் கனவு கண்டிருக்கிறீர்கள், அந்த கனவை இந்த அவையிலேயே நினைவாக்கி விட்டீர்கள். உங்கள் பேச்சின் மூலம் இந்த சமூகத்திற்கு நீங்கள் சொல்லுகிற செய்தி, நினைவாக்குகிற விஷயங்களை கனவு காணுங்கள், கனவு காணுகிற விஷயங்களை நிச்சயம் நினைவாக்குங்கள், அதுதான் முடிவு என்பதை உங்கள் பேச்சின் மூலமாக நடந்து கொண்டோம். சார் சொன்னது மாதிரி நானும் சொல்கிறேன், உங்கள் கனவு பலிக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். பாரதியார் பாடி முடித்த உடனே எல்லாரும் அன்னைக்கு சிரித்தாங்க. ஆனால் நடந்த பிறகு பரவாயில்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு அப்புறம் சொன்னாங்கன்னா, எல்லா சிந்தனையாளர்களினுடைய சிந்தனையும் அந்தந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அடுத்த நூற்றாண்டு தான் அதை ஏற்றுக்கொள்ளும் என்பது போல நீயும் அடுத்த தலைமுறை பேச்சாளர்களில் ஜெயிப்பா என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து மிக சிறப்பாக பேசியிருக்கிற சாதிகாஸ்ரீக்கு தீர்க்க தரிசனமாக நம்முடைய நடுவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் சாதிகாஸ்ரீ வருவாங்க அப்படிங்கிற ஒரு உற்சாகமான பாராட்டை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க, நிறைய நல்ல நல்ல தகவல்கள் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சிரிக்கலாமே. நிறைவு வரைக்கும் காத்திருங்க. நம்ம நண்பர்களும் சிலர் பேச வேண்டியிருக்கு. அவங்க பேசி முடித்த பிறகு என்ன முடிவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள்.